இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர், சின்ன குழந்தைகள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அந்த மிஸ் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க, பிள்ளைகளே, நீங்கள் ஏதாவது நல்ல காரியம் செஞ்சுருந்தா அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல காரியம் நீங்கள் செஞ்சுருந்தா என்ன பண்ணுங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா பிள்ளைகளும் சொல்கிறாங்க, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவி செஞ்சேன். ஓகே, அதை சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. நல்லா பண்ணி கடவுள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, நான் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், இந்த மாதிரி பிள்ளைங்க சொல்கிறேன். அப்போது ஒரு குழந்தை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சொன்னாலாம், மிஸ் நேற்று நீங்கள் அடிச்சிங்கல்ல என்ன, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு இந்த குழந்தை சொன்னாலாம். எப்படி மிஸ், நேற்று நீங்கள் என்ன அடிச்சிங்கல்ல, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. மிஸ்ஸுக்கு ஒன்றுமே புரியல. தான் அடித்தது அந்த குழந்தைக்கு இப்படி வலிச்சிருந்தா, எந்த ஒரு அந்த பிள்ளை கஷ்டப்பட்டிருந்தா, நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அந்த மிஸ் ஓடி பிள்ளைய கட்டி தழுவி, இம்மா நான் அடிச்சதுன்னு வலிச்சுதாடாம்மா, சாரிடா அம்மா மிஸ்ஸை மன்னிச்சிக்கோன்னு ரொம்ப அந்த உறவு இன்னும் வலுப்பட்டதான். சகோதரர்களே, மன்னிப்பு என்பது நமக்கு எதிரே இருப்பவர்களை நல்வழிப்படுத்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அது உண்மைதான், அது பெரிய ஆயுதம். அது இயேசுப்பா சிலுவையிலே மன்னித்தார், தன்னை சிதைத்து அந்த மக்களுக்காக ஜெபித்தார் ஆண்டவர். யார் செய்வா? தந்தையே, இவர்கள் தெரியாம செய்யறாங்க, மன்னிச்சிருங்க இவங்க. எந்த நேரத்தில் பாருங்க, அடுத்த வினாடி உயிர் போக போகுது, அந்த வினாடியில் ஆண்டவர் ஜெபிக்கிறார். இந்த குழந்தைய பாருங்க பார்ப்போம், மிஸ் நேற்று நீங்கள் அடிச்சிங்களோ, அவனை மன்னிச்சுட்டேன். அந்த மிஸ்ஸோடைய மாற்றத்தை, ஐயோ நான் அவனை அடிச்சுட்டுறேன் சாமி, மன்னிச்சுடுறேன். இப்போ அவங்களுடைய மாற்றத்தை பாருங்க. அப்போது நான் மன்னிக்கின்ற பொழுது எவ்வளோ பெரிய மாற்றம் உண்டாகுது பாருங்க. தாவீது மன்னிப்பு கேட்டார். இத்தியன் உரியா மனைவியை தவறாக பயன்படுத்த கடவுள் மன்னிச்சாரு பாருங்க. ஆக நாம் மன்னிப்பு கேட்டு பெறுகின்ற பொழுதும், நாம் ஒருவரை நாமவே மன்னிக்கின்ற பொழுதும் அங்கே நிகழ்கின்ற மாற்றம் மிகப்பெரியது. சகோதரர்களே, இந்த மன்னிப்பு தான் இன்றைய வாசங்களுடைய மையக்கரு மன்னிப்பு. பேதுரு கேட்கிறார், இயேசுப்பாட்டு கேட்கிறார், ஆண்டவரே, ஒருத்தவன் இருக்காத தப்பு பண்ணுறான், நான் எத்தனை தடவை மன்னிக்கலாம் அவனை சொல்லுங்க? 7 முறை மன்னிக்கணும். இந்த 7 என்பது யூத மரபுப்படி முழுமையை குறிக்கும். 4 திசைகள், 3 இறைத்தன்மை. அப்போ இந்த நிலையை முழுமைன்னு சொல்லுவாங்க. அந்த எண் என்பது ஒரு முழுமையை குறிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு எதிராக ஒரு குற்றம் செய்தால் நீ என்ன பண்ண, முழுமையா மன்னிக்கணும். சின்ன ஒரு பிசுறு உள்ள வச்சிருக்கக்கூடாது, அவனை எப்படி கருவறுக்கலாம் வச்சிருக்கக்கூடாது, முழுமையாக மன்னிக்கணும். நமக்கும் சில நம்பர்லாம் வச்சிருப்போம். நம்ம ஒரு 3 வச்சுங்களேன், நம்ம இப்போ ஒரு முழுமையான நம்பர் வச்சிருப்போம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பொருள் எடுக்கிற தூக்குற வச்சுங்களேன், 1 2 3 4 நம்பர் இல்லையா? அது என்னவோ ஒரு எண், நமக்கு ஒரு 3 என்பது ஒரு, அதே போலத்தான் 7 என்கிற எண்ணம் யூத மரபில்லை, அது ஒரு முழுமையை குறிக்கின்ற நம்பர். இப்போ 7 முறை ஏன் 7 70 அப்படின்னு அர்த்தம், ஃபுல்ஃபில்லாக மன்னிக்கணும். அதுக்கு உதாரணம் ஒரு ஓமையான சொல்ற பாருங்க, ஒரு கதையை சொல்றார் ஆண்டவர்.
ஒரு ஒரு அரசர்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்குறான். எவ்வளோ கடன் வாங்குறான்? 10,000 தாலந்து. சகோதரர்களே, ஒரு தாலந்து என்பது ஒரு ஒரு நபருடைய ஒரு நாள் கூலி. அதாவது தெனாரியத்துக்கெல்லாம் உயர்ந்தது தாலந்து. அப்படிப்பட்ட காசு அது. இப்போ 10,000ன்னா அப்போ எவ்வளவு மதிப்பு பாருங்க. எவ்வளோ மதிப்பு பாருங்க. அத்துணை பெரிய தொகையை அரசாங்கம் ஒருத்தன் கடன் வாங்குறான். கொடுக்க முடியல. ஏன் கொடுக்கல? ராஜா கேட்குறாரு, ஏன் கஷ்டமாக இருக்குங்கய்யா, இந்த மாதிரி அப்படியா கஷ்டமாக இருக்குது, சரி போ 10,000 கட்ட வேணாம் போ, அந்த தொகையை மன்னித்து விடுகிறார், போயிட்டு நன்றி சொல்கிறாரு. அவன் வெளியே போகிறான். அவங்ககிட்ட மொத்தம் 100 தாலந்து. அந்த தெனாரியத்தில் எத்தனையோ ஒரு பங்கு தாலந்து. 100 தாலந்து கடன் வாங்குற ஒருத்தவனை பார்க்கலாம். டேய் 100 தாலந்து கடன் வாங்கினா கொடுறா. ஐயா கஷ்டமாக இருக்கு ஐயா. அது என்ன கஷ்டமாக என்ன பண்ணுறான்? அவனை பிடிச்சி அடித்து உதைக்கிறது. அரசன் பணியாளன்னு பார்த்துட்றான். இவர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கம்மா. நேராக போது கம்ப்ளைண்ட் ராஜா கிட்ட. ராஜா 10,000 தாளந்து நீங்கள் மன்னிச்சு விட்டீங்களே, 100 தாளந்து அவங்ககிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கிறான். அவனை போட்டு அடித்து சித்திரவதை பண்ணுறான் பாருங்க. கூப்பிட அவனை என்று அழைத்து அரசோட வார்த்தை பாருங்க பார்ப்போம். நான் உனக்கு 10,000 தாளந்த மன்னித்தேன்ல, இப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ கடன் வாங்கின தொகையை விட அந்த தொகை மிக சொற்பம், மிக சொற்பம். என்கிட்ட இத்தனை பெரிய தொகையை நீ மன்னிப்பு பெற்றல, நீ மன்னிச்சிருக்கணுமா இல்லையா என்று சொல்லி என்ன பண்ணாரு பாருங்க. இவன் 10,000 தாளந்தை கொடுக்கிற வரை என்ன பண்ணு, வதைப்போ ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ண அனுப்பிச்சிடுறாரு. சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க. கடவுள் நம்ம எவ்வளோ மன்னிக்கிற தெரியுங்களா? அது அளவே கிடையாது. சொன்னேன் நான், சிலுவை மரத்திலே ஆண்டவர் அப்படி சித்திரவதை பண்ணி சதைச்சு ஒன்றுமில்லாமல் ஆக்கி வச்சாங்க. 33 வயது இளைஞன், ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இயேசுப்பா. சிலுவையிலே மறுவினாலே உயிர் போகுது. அந்த நிலையிலே மன்னித்தார். தந்தையே, இவங்க செய்தது நான் தெரியாமல் செஞ்சுட்டாங்க, ஐயா மன்னிச்சிடுங்க. இவங்களை மன்னிப்பு என்பது பெறுகிறவளை மட்டும் கிடையாது, மன்னிக்கிற நம்மையும் அது காபந்து பண்ணும். இவளையும் சொல்கிறது, கோபம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறதுன்னு சொல்லுது. ஒருத்தனை மன்னிக்காம நம்ம அப்படி இருக்கின்ற பொழுது அது நமக்கும் மிக பெரும் கெடுதியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தவனை மன்னிக்கலன்னா அது அவனுக்கு மட்டும்தான் கெடுதல் நினைக்காது, அவனை மட்டும் நீ பழிவாக நினைக்கக்கூடாது. அந்த கோபம் உள்ள இருந்து நம்மையும் அரித்து செல்லா காசாக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். மன்னித்து விடுங்கள் பார்ப்போம். நீயும் பாவத்திலிருந்து தப்பிப்ப, அந்த நபரையும் மனம் மாற நீ என்ன பண்ண ஒரு வாய்ப்பு கொடுக்குற. சொல்றாங்க இல்லையா, ஒரு இடத்துல மறுக்கணத்தை காட்டு பாருங்க பார்ப்போம். மன்னிச்சு மறுக்கணத்தை காட்டு அடிக்கிறது தெரியும் சொன்னார். அப்புறம் மன்னிக்கணும். நீ மன்னிக்கின்ற பொழுது அங்கே மனமாற்றம் அங்கே உண்டாகிறது. உனக்கும் பாவ அந்த வினையிலிருந்து உன்னை நீ காவது பண்ணிக்கிற. சோழர்களே, சிந்திப்போம். நமது வாழ்க்கையில் யாராவது மன்னிக்காமல் அப்படியே உள்ளேயே அப்படியே கருவிக்கிட்டு இருக்குமா? வேண்டாம். மன்னிச்சு பார்ப்போமே. அந்த பச்சை குழந்தை போல, மிஸ் நேற்று நீங்கள் அடிச்சிங்களே, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், மன்னிச்சு பார்ப்போமே. தாவீது மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பை கேட்டு பார்ப்போமே. மன்னிப்புங்கிற வார்த்தை பயன்படுத்தி பார்ப்போமே. ஆக யோசிச்சு பாருங்க பார்ப்போம். மன்னியுங்கள், மன்னிப்பையும் கேட்போம். மன்னிப்பு கேளுங்கள், தப்பு மன்னிப்பு கேட்போமே. இந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை, இந்த பொக்கிஷத்தை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு எதிரே இருப்பவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்கிறது. நம்மையும் பாவ ஆக்கினைக்கு அந்த நாம் செல்லாமல் அது தடுத்து நம்மளை காபந்து பண்ணுது. ஆக மன்னிப்பு என்பது நமக்கும் பிறருக்குமான மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு புதையல் அது. சகோதரர்களே, இந்த மன்னிப்பை பயன்படுத்துவோம், மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பை கொடுப்போம். அப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மையும் மன்னிப்பார்.